வணக்கம் மாணவர்களே. 12th பிசிக்ஸ்ல நம்ம வந்து யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து போலரைசேஷன் நம்ம பார்த்தோம். இந்த போலரைசேஷனா என்ன, போலரைசர்னா என்ன, அனலைசர்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு அன்போலர் லைட், ஒரு சன்லைட் வருது, இல்லை நம்ம வீட்டில் போடக்கூடிய அந்த பல்பு அந்த லைட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் அது போலரைஸ்டு பண்றோம். ஏன்னா அன்போலரைஸ்னா என்ன எல்லா டைரக்ஷனையும் அந்த பாஸ் ஆகக்கூடிய ரேஸ் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பர்டிகுலர் டைரக்ஷன்ல போக வைக்கிறது தான் நம்ம போலரைசேஷன். அண்ட் அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ் தான் போலரைசேஷன் அப்படிலாம் படிச்சிருந்தோம். ரைட்டா? அதுக்கு ஒரு அனிமேஷனை பார்த்தோம், எப்படி அது ஒரு சிங்கிள் டைரக்ஷன் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரைட். இன்னைக்கு புக்ல லாஸ்ட் டாபிக், அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இந்த டாபிக்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து பார்க்கலாம். ஓகே, ரைட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம டாபிக்கை கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட்ஸ். ஏதோ 5 மார்க் அப்படின்னு நினைக்க கூடாது. என்ன பண்ணணும்னா அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் ஏ பேசிக்லி ஜஸ்ட் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ். எப்படி கான்வெக்ஸ் லென்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எதெல்லாம் பத்தி தெரியும்னா கான்கேவ் லென்ஸை பத்தி தெரியும், கான்வெக்ஸ் லென்ஸை பத்தி தெரியும். ரைட்டா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஏன்னா நம்ம 9th இருந்தே லேசா படிச்சு வரோம், மிரர் லென்ஸ் தான் படிச்சு வரோம். ஓகே. ஸோ இங்க நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்றோம். ஆனா இன்னொன்னு சேர்த்து நம்ம சொல்லணும், தட் இஸ் அதுதான் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் சும்மா ஏதோ 19 எடுக்காம வித் ஷார்ட் ஃபோக்கல் லென்த் அந்த மாதிரி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுக்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த மாதிரி ஃபோக்கல் லென்த்னாலும் எடுக்கலாம், நம்ம ஷார்ட் ஃபோக்கல் லென்த் எடுக்கணும். ஓகே, இது வந்து ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ். மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பொருளை பெருசுபடுத்தி காமிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே? சின்ன ஒரு பொருள் இருக்கு, அந்த சின்ன பொருளை இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சு நீங்க பண்றீங்கன்னா அப்படி பெருசா தெரியும். அதான் மேக்னிஃபை பண்றது. இத இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் இப்படி இருக்கிறத வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்டை அப்படி லார்ஜரா பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஸ்மால் ஆப்ஜெக்டை லார்ஜரா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்றோம். சரியா? ஒரு மைக்ரோஸ்கோப்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக்லி ஒரு கன்வெக்ஸ் லென்ஸ் தான், பட் வித் ஷார்ட் ஃபோக்கல் லென்த். இது வந்து ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் சொல்லியாச்சு. நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்டை லார்ஜரா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சின்ன பொருளை பெருசா பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, இதை நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றோமா, ரியல் லைஃப்ல யூஸ் பண்றோம்னா எஸ். நீங்க இந்த வாட்ச் ரிப்பேர்மேன் பார்த்துருப்பீங்களே. வாட்ச் ரிப்பேர் பண்றவங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது வச்சிருப்பாங்க, ஒரு கண்ணுல அப்படி பொறுத்த மாதிரி ஒரு லென்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மாதிரி ஜுவல் டிசைனர் பார்த்துருப்பீங்க. அவங்களும் இதை டிசைன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு சின்ன கல் வைக்கணும், இல்ல சின்ன இடத்துல ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அது சரி பண்றதுக்கு அந்த லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன லென்ஸ், அவங்க என்னதை யூஸ் பண்றாங்க, அதாவது they use this very simple tool to see the tiny parts clearly. அதை தான் நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதாவது நம்ம வாட்ச் ரிப்பேர்மெண்ட் அங்கேயோ இல்ல ஜுவல் டிசைனர் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டூல் தான். நம்ம சொன்னோம்ல கான்வெக்ஸ் லென்ஸ், மேக்னிஃபையிங் லென்ஸ், அதுதான் அந்த சிம்பிள் டூல். எதுக்கு? அந்த டைனி பார்ட்ஸை கிளியரா பாக்குறதுக்கு. அதுதான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ரொம்ப ஈஸியா புரிஞ்சது. அப்ப அவங்க யூஸ் பண்றாங்கன்னா ஆமா அது சிம்பிள் மைக்ரோஸ்கோப் தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. சோ இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இது என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம பிசிக்ஸ் நம்ம படிக்கிறோம். பிசிக்ஸ் படிக்கிறனாலே ஒரு டிவைஸ் படிக்கிறோம்னா அது பின்னாடி ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அது பின்னாடி ஒரு பிரின்சிபல் இருக்கும். அப்படின்னா ஸோ இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஃபார்மிங் விர்ச்சுவல் விர்ச்சுவல் enlarged enlarged direct image. இதெல்லாம் இந்த டேம்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படிதானே? லென்ஸ் பத்தி படிக்கும் போது இந்த டேம்லாம் நம்ம படிச்சிட்டோம். இந்த இந்த டேம் இல்லாம நம்ம லென்ஸே படிக்க முடியாது. as well as மிரர்லயும். அதான் இப்ப விர்ச்சுவல் அப்படின்னா ஒரு மாய பிம்பம் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படிதானே? ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டா வந்து ரியல் இமேஜ்னு வரும். அது உண்மையான பிம்பம்,
இது வந்து விர்ச்சுவல், அந்த இடத்துல லைட் ரேஸ் மீட் பண்ணி ஒரு இமேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதான் மாய பிம்பம். கரெக்டா? என்லார்ஜ்னா ஆல்ரெடி நோ தட் பெரிதாகப்பட்ட ஒரு சின்ன வந்துட்டு ரொம்ப என்லார்ஜ்டு, லார்ஜுங்கிறக்க கொஞ்சம் மேல என்லார்ஜ்டு அப்படின்னா கொஞ்சம் அப்படி அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. அது நம்ம பிக்சர்ல நம்ம புக்ல பார்த்தாலும் சரி, நம்ம அனிமேஷன் பார்ப்போம், அப்ப விர்ச்சுவல் இமேஜ் ரொம்ப பெரிய லைனா நோட் பண்ணிருப்பாங்க, பிகாஸ் என்லார்ஜ்டு அப்படின்னு சொல்லிட்டு. எராக்ட் அப்படின்னா நேரானது, அதாவது தலைக்கு தலை நேரா. ஏன்னா அதுக்கு இன்வெர்டட் இமேஜ்னு இருக்கு. நம்ம தலை அந்த கால் அப்படின்னா இன்வெர்டட் இமேஜ். நம்ம தலைக்கு தலை அப்படின்னா நேரான பிம்பம், தட் இஸ் எராக்ட் இமேஜ். ஸோ இதுதான் இதோடைய இம்பார்ட்டன்ட் கீஸ். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, இப்போ இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு பார்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன அடுத்த ஒரு பார்ட்ஸ் பார்ப்போம், அதுதான் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். பாயிண்ட் ஃபோக்கஸிங் ஏன்னா நீங்க புக்கை ஆல்ரெடி ரீட் பண்ணிருப்பீங்க, ரெண்டனா பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரைட். இப்போ இந்த நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங், நார்மல் பாயிண்ட் ஃபோக்கஸிங் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸ்னா என்ன அப்படின்னு. இப்போ நம்ம வந்து பொருளை பெருசா பார்க்குறோம், சரியா? ஸோ நவ் லெட்ஸ் லுக் அட் ஹவு வி கெட் எ மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன், சரியா? அதாவது மேக்சிமம் மேக்னிஃபிகேஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்க போறோம். அதற்கு தான் நாம நியர் பாயிண்ட் ஃபோக்கஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், புரியா? ஏன்னா இது தேவைன்னா இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, அப்போ வாட் இஸ் நியர் பாயிண்ட்? நியர் பாயிண்ட்னா என்ன? கரெக்டா? நியர் பாயிண்ட் அப்படின்னாலே ஒரு பக்கத்தில் உள்ள புள்ளி. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அதுதான் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன். ஆல்ரெடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இது என்ன மீனிங்னா, இட் இஸ் அ க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் அட் விச் த ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் கிளியர்லி பை த நேக்கட் ஐ. அப்படிதானே? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருவோம். அதாவது நம்ம வெறுங்கண்ணால பாக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா ஆப்ஜெக்டையும் நல்லா பார்க்க முடியுமா? முடியாது. நீங்க கண்ணு பக்கத்துல அந்த ஆப்ஜெக்ட் கொண்டு வந்தீங்கன்னா பார்க்க முடியாது, கண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் பிளர் ஆகும், நிறைய இது இருக்கு, அப்படிதானே? அப்ப நம்மளால பார்க்க முடிந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் அந்த, அதுதான் க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ். அது வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும், ஆப்ஜெக்ட் பிளர் ஆகும், நம்மளுக்கு தெரியாது, அப்படிதானே? ஸோ இட் இஸ் த க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் அட் விச் ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் கிளியர்லி வித் நேக்ட் ஐ. ஏன்னா நேக்ட் ஐனா நம்ம கண்ணாடி போட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த ரேஸ் வந்து கண்ணில் அந்த படாது அப்படின்னு பார்த்துப்போம், ரெட்டினாலாம் படாது, முன்னாடி படம் பின்னாடி படம்லாம் பார்த்துருக்கோம்ல, மையோஃபியா ஹைப்பர்மெட்ரோபியா ரைட். ஸோ இப்போ புரிஞ்சுதா? க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் எப்படி புரிஞ்சுச்சு? ஆமா சார், லீஸ்ட் டிஸ்டன்ஸ்னாலே சின்ன, அதாவது குறைந்த டிஸ்டன்ஸ். ஆமா, டிஸ்டன்ஸ் கிளியரா தெரிய விஷன். ஓகே, இது புரியுது தானே? ஓகே, ஸோ பக்கத்துல தெரியக்கூடிய ஒரு, அதாவது இந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியும், அதுக்கு மேல கொஞ்சம் கஷ்டப்படும், சரியா? ரைட். இப்போ இதை வந்து நம்ம என்ன சிம்பிளால டினோட் பண்ண போறோம்னா கேபிட்டல் டி அப்படின்னு சொல்ல போறோம், சரியா? கேபிட்டல் டி. ஸோ ஒரு நார்மலான ஐக்கு இந்த கேபிட்டல் டியோட மதிப்பு 25 சென்டிமீட்டர். The eye is least strained when image is formed at near point அப்படின்னு சொல்லிப்பாங்க. 25 சென்டிமீட்டர், அதாவது 25 சென்டிமீட்டர் இருக்கும்போது குறைந்த அளவுல அந்த அந்த கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். அதுக்கு கீழே போட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் ஆகும், அதான் அதோட மீனிங். அதனாலதான் இந்த 25 சென்டிமீட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன், அதான் நியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது கிளியராட்டா? இதை வந்து நம்ம வந்து கேபிட்டல் டின்னு சொல்ல போறோம், ஏன்னா கேபிட்டல் டில தான் இமேஜே கிடைக்க போகுது. ஓகே, ஓகே. இப்போ நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்ல நம்ம லென்ஸை அட்ஜஸ்ட் பண்றோம். ஏன்னா லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி இமேஜ் எங்க கிடைக்க போகுதுன்னா அட் 25 சென்டிமீட்டர்ல கிடைக்க வைக்க போறோம், சரியா? ஓகே, அதாவது அதோடைய இமேஜ், ஃபைனல் இமேஜ், கடைசியா இருக்கக்கூடிய அந்த பிம்மம் எதுல உருவாகணும்? 25 சென்டிமீட்டர்ல உருவாகணும். அதே மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம், லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம
புக்கில் உள்ள அந்த டயக்ராமை போடுறேன். கான்வெக்ஸ் லென்ஸ் இங்க விர்ச்சுவல் இமேஜ். ஓகே, நம்ம இங்க வந்து கண்ணை பாக்குற மாதிரி வச்சிருக்கோம். ஓகே, நம்ம சிமுலேஷன்ல அனிமேஷன் பாத்தீங்கன்னா இங்க காமிப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு கான்செப்ட் தான் முக்கியம். ஆப்ஜெக்ட் எங்க வைக்கணும் அப்படின்னா இங்க ஃபோக்கல் லென்த் இருக்கும், அதாவது ஃபோக்கஸ். ஏன்னா ஃபோக்கல் லென்த்னாலே தெரியும், ஃபோக்கஸுக்கும் அந்த இதுக்கும் லென்ஸ்க்கு உண்டான டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லென்த். பட் ஆப்ஜெக்டை நம்ம இங்க வைக்க போறோம். ஸோ அதை நான் வேற ஒரு ஸ்கெட்சால நோட் பண்ணிக்கிறேன். இங்க வைக்க போறோம். சரியா, ஆப்ஜெக்டை இங்க வைக்க போறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். யூ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ரைட். இப்போ இமேஜ் எங்க கிடைக்கு? விர்ச்சுவலா இங்க கிடைக்கும், என்லார்ஜ் போட்டுக்கோமா. இதுதான் எப்படி எப்படி போட்டுக்கிட்டா, இதுதான் கேபிட்டல் டி. ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் நியர் பாயிண்ட். சரியா, ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, இமேஜ் எங்க இருக்கு, அப்பெல்லாம் பார்த்தாச்சா. இப்போ ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம நியர் பாயிண்ட் சொல்லியாச்சு. நியர் பாயிண்ட்ல உண்டான அந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை நம்ம பார்த்தாச்சு. கேபிட்டல் டி, யூ, எஃப் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம இது பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா பார்க்க போறோம். எம் எம் மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் அந்த பொருளை எப்படி பெருசா காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதோட ஈக்குவேஷன் ஆல்ரெடி வி நோ தட் டி பை யூ. அப்படிதானே? ரைட். இப்போ இந்த v என்ன, இமேஜோட டிஸ்டன்ஸ். u என்ன, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். லென்ஸுக்கு இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாமே நெகட்டிவ். நமக்கு சைன் கன்வென்ஷன் படிச்சுப்போம்ல, 16 யூனிட்ல படிச்சிருப்போம். சரியா, ஸோ சைன் கன்வென்ஷன் போடும்போது எம் மைனஸ், இங்கேயும் மைனஸ் தான். யூ அப்படியே தான் போட போறோம். ஆனா இமேஜ் விக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன், டி போட போறேன். ஏன்னா இமேஜ் எங்க கிடைக்கும், இங்க கிடைக்கும் அப்படின்னா அது வந்து டி. அதுதானே நியர் பாயிண்ட், லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் சொன்னோம்ல. ஆப்ஜெக்ட் எங்க இருக்கலாம், பட் இமேஜ் அங்கதான் இருக்கு. சரியா, ஃபைனல் இமேஜ். அதனால டின்னு போட போறேன். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டி பை மைனஸ் யூ. அப்போ அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு தெரியும் சார், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணா எஸ். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு டி பை யூ அப்படின்னு போட்டலாம். ரைட்டா, இப்போ நம்ம லென்ஸ் ஈக்குவேஷன் எடுக்க போறோம். நம்ம 6th யூனிட்ல படிச்ச லென்ஸ் ஈக்குவேஷன் 1 by f is equal to 1 by b minus 1 by u படிச்சிருப்போம். ரைட்டா, இப்போ மேக்னிஃபிகேஷன் நம்மகிட்ட வந்து d by u அப்படின்னு இருக்கு. ஓகே, நம்ம 6th யூனிட்லயே பாத்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் இந்த லென்ஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டு மேக்னிஃபிகேஷன் m is equal to b by u எழுதிட்டு ஃபைனலா ஒன்னு கண்டுபிடிப்பாங்க. அங்க டெரைவ் பண்ணிருப்பாங்க, அப்படிதானே? இப்படி கண்டுபிடிப்பாங்க. இது மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. இது நம்ம டெரைவ் பண்ண அவசியம் இல்லை, நமக்கு என்ன முன்னாடியே இருக்கு, நம்ம அங்கேயே டெரைவ் பண்ணிப்போம். இது நம்ம அந்த ரிசல்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ லென்ஸ் ஈக்குவேஷன், மேக்னிஃபிகேஷன் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் v அண்ட் u f. பட் நம்ம இங்கே விக்கு பதிலா மைனஸ் டி போட போறோம் இந்த இடத்துல. ஸோ அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுத போறோம், மேக்னிஃபிகேஷன் எழுத போறேன். இப்போ பாருங்க, எம் எழுதியாச்சு. ஃபார்முலா படி இங்க நமக்கு பி இருக்கு, இந்த பிக்கு பதிலா நான் மைனஸ் டி நம்மளோட இந்த கேஸ்ல போட போறேன். ஸோ 1 plus t by f அப்படின்னு வந்துட்டு. சரியா, திஸ் இஸ் த மேக்னிஃபிகேஷன் ஃபார் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். சரியா, திஸ் இஸ் த மேக்னிஃபிகேஷன் ஃபார் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். இல்ல எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த் அப்படின்னு தெரியும். ஓகே, ரைட். இந்த எஃப் சின்னதா இருந்தா எம் பெருசா இருக்கும், ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க, நல்லா பாருங்க, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கா. அதனால எஃப் ஃபோக்கல் லென்த் சின்னதா இருந்தா எப்படி வேணா போட்டுட்டா, ஃபோக்கல் லென்த் வந்து சின்னதா இருந்தா எம் வந்து பெருசா இருக்கும். புரிய கண்டிப்பா. அப்போ this gives a maximum possible magnification with a simple microscope. இதுதான் மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஓகே ஓகே. எஃப் சின்னதா இருக்கு, எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த். எஃப் சின்னதா இருந்ததுன்னா எம் பெருசா இருக்கும். அப்போ நம்மளுக்கு எம் பெருசா இருக்குன்னா அதுதான் ஒரு மேக்ஸிமம். எந்த அளவுக்கு நீங்க சின்னது வைக்க முடியும்னு ஒரு அளவு இருக்கு, அப்ப அந்த அளவுக்கு அங்க மேக்ஸிமம் கிடைக்க போகுது மேக்னிஃபிகேஷன், அப்படிதானே? அப்ப அதுதானே மேக்ஸிமம் பாசிபிள் மேக்னிஃபிகேஷனா இருக்கும் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல. சோ அதுக்கு பேர் என்ன சொன்னா மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன். இது புரியுதா? ரைட்.
இப்போ நம்ம வந்து எங்க வாரோம்னா நார்மல் ஃபோக்கஸிங் போறோம். சரி, நார்மல் ஃபோக்கஸிங் போறதுக்கு முன்னாடி அந்த இதுக்கு உண்டான டயக்ராம இங்க பார்த்துட்டு போயிடும். கொஞ்சம் நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேப்ல மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிற வச்சிருக்கேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸ். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்க மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ இங்க கண்ணு கொஞ்சம் தள்ளி இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நமக்கு புரியணும். லைட் ரேஸ் பாருங்க, கிரீனு ஆரஞ்சு. ஆப்ஜெக்ட் எங்க இருக்குது பாத்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி தான் இருக்கும். சரியா? அதுதான் முக்கியம். ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி அந்த பிரின்சிபல் இதுக்கு நம்ம சொல்றோம்ல, போலுக்கு சொல்றோம்ல, அந்த போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கணும். ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, யூவோட வேல்யூ இருக்கு, பியோட வேல்யூ இருக்கு. பாருங்க -25 சென்டிமீட்டர் ஏன் போட்டிருக்காங்க? நான் தான் சொன்னோம்ல, நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்ல ஆப்ஜெக்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எங்க கிடைக்கிறது யூஸ் பண்ணுவோம். நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் தட் இஸ் நார்மல் 25 சென்டிமீட்டர். இது லெஃப்ட் சைடு இருக்கனால நம்ம -25 போட்டுக்கோம். இதெல்லாம் கிளியர் ஆயிட்டா ஏன் இதை போட்டிருக்காங்கன்னு? ஸோ இதான் நம்ம கேபிட்டல் டின்னு சொல்றோம். ஸோ விர்ச்சுவல் இமேஜ் இந்த கிடைச்சிருப்பாங்க, ரொம்ப பெருசா கிடைச்சிருக்கா எல்லா, அதுதான் நியர் பாயிண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிளியரா? ரைட். இப்போ இந்த ஃபோக்கல் லென்த்தை நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. லைட் ரேஸ் மட்டும் பாருங்க. லைட் ரேஸ் எங்க போகுது, விர்ச்சுவல் இமேஜ் எப்படி இருக்கு. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எஸ், ஃபோக்கல் லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ண மேக்னிஃபிகேஷன் குறைஞ்சது சார். எஸ், அதுதான் விர்ச்சுவல் இமேஜோட மேக்னிஃபிகேஷன் குறைஞ்சுதா? இதை தான் நம்ம சொன்னோம் ஒரு பாயிண்டா. இப்ப பாருங்க, டிக்ரீஸ் பண்றாங்க. இப்ப இன்க்ரீஸ் ஆகணும். ஆகுது பாருங்க. நான் வந்து ஒரு டே குறைச்சிட்டே வரேன். ஃபுல்லா குறைச்சிட்டேன். நான் மினிமம் ஒரு 2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 சென்டிமீட்டர் ஏன்னா நம்ம 0 வைக்க முடியாது. 2 சென்டிமீட்டர் அது மாதிரி மினிமம் கொண்டு வந்துட்டேன். மினிமம் கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன், இந்த விர்ச்சுவல் இமேஜோட சைஸே வேற மாதிரி இருக்கு. அப்படிதான் நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கு. அப்போ அதுதான் மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன். ஓகே. ஸோ இங்கெல்லாம் அந்த டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, 1.8, அதுல ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் அது மாறப்போது கிடையாது, 25 சென்டிமீட்டர் தான். அதாவது விர்ச்சுவலோடைய அந்த எல்லாத்துட்டு அதுதான் முக்கியம். எல்லாத்துட்டா சின்னதா டிஸ்டன்ஸ் மாறப்போறது கிடையாது. ஸோ பிங்கிறது கேபிட்டல் டி அப்படிங்கிறது -25 சென்டிமீட்டர் அக்கார்டிங் டு த சைன் கன்வென்ஷன். பட் 25 சென்டிமீட்டர் கரெக்ட். இப்போ மேக்னிஃபிகேஷன் எவ்வளவு பாருங்க, 13.5 இன்ட்டு, அதாவது கிராஸ் போட்டா அவ்வளவு மேக்னிஃபிகேஷன். இப்ப பாருங்க, நான் குறைக்கும் போது போக்கல் அந்த கூட்டும் போது மேக்னிஃபிகேஷன் குறையும் பாருங்க. குறையுதா? பாருங்க பாருங்க. ரைட்டா? இதுதான் மேக்னிஃபிகேஷன். இப்படிதான் போடுவாங்க. நம்ம நம்ம லென்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க கேமரால. 12x அப்படின்னு போட்டுப்பாங்க. அதாவது 12xனா என்ன அர்த்தம்னா 12 இன்ட்டுன்னு அர்த்தம், 12 மடங்கா. ஸோ இங்க அதை நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா மேக்னிஃபிகேஷன் 1+d/f. இனிமே மறக்கவே மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து v போட்டு -d இதெல்லாம் போட்டுறீங்க. யூவும் நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டி இந்த ஃபார்முலா கொண்டு எப்படி கொண்டு வந்துடலாம், df/d+f அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே ரைட். இத கீ கான்செப்ட் பார்க்கலாமா? ஸோ விர்ச்சுவல் இமேஜ் அட் நியர் பாயிண்ட் 25 சென்டிமீட்டர் கிடைக்கு. மேக்ஸிமம் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் அச்சீவ்டு. நம்மளுக்கு மேக்ஸிமம் இதுல தான் நம்மளுக்கு கிடைக்கி. ஐ எக்ஸ்பீரியன்சஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின். ஐ வந்து ஏன் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா, நீங்க வந்து எங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, உங்களுடைய நியர் பாயிண்ட் அங்க லீஸ்ட் ஸ்ட்ரெயினா இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபோக்கல் லென்த் மாத்தும் போது இந்த மாதிரி மேக்ஸிமம் இது கிடைக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஜெக்ட் எங்க சுட் பி பிளேஸ்டு இன்சைட் த ஃபோக்கல் லென்த். அதாவது போலுக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் முன்னாடி தான். சரியா? அதுக்கு தான் ஃபோக்கல் லென்த்னா ஆல்ரெடி நோ தட் ஃபோக்கஸ். சரியா? ஃபோக்கஸ் அதான் லென்த். ஸோ அதுக்கு முன்னதான் பிளேஸ் பண்ணணும். டைவர்ஜிங் ரேஸ் அப்பியர் டு கம் ஃப்ரம் த லார்ஜ் விர்ச்சுவல் இமேஜ். அது இந்த லைட் ரேஸ் வர்றதா சொல்றாங்க. சரியா? டைவர்ஜிங் ரேஸ் வந்து இப்படி வருது. ரைட்டா? இது எதுவும் டவுட் வரலன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே குட். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். தட் இஸ் அதுதான் நார்மல் ஃபோக்கஸிங். இது பேர்ல இருக்கு, நார்மல் ஃபோக்கஸிங். அப்போ கண்டிப்பா நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்குக்கும் நார்மல் ஃபோக்கஸிங் ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கணும். அப்படிதானே? அப்படி இல்லாட்டா ஏன் சார் ரெண்டு டாபிக் தனித்தனியா சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ரைட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதை சொன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும்.
ரிலாக்ஸ்டு ஐ ஃபோக்கஸிங். இதெல்லாம் நோட்ல நீங்க சைட்ல கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்தாலே தெரியும். ஆமா, அப்போ இது நார்மல் ஃபோக்கஸ் நல்லது போக்கு, ஏன்னா அதான் ரிலாக்ஸ் ஆகி கரெக்ட். சரியா? நியர் பாயிண்ட் ஃபோக்கஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இது இருக்கும். சரி, இதுல என்னெல்லாம் நடக்கும்? லென்ஸை அட்ஜஸ்ட் பண்றோம். ஃபைனல் இமேஜ் எங்க கிடைக்க போகுதுன்னா இன்ஃபினிட்டி. ஃபைனல் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. அதாவது கடைசி பிம்பம் முடிவிலா, அதாவது நம்ம இன்ஃபினிட்டி வந்து முடிவிலி அப்படின்னு சொல்றோம். அப்படியே முடியாம அப்படியே போயிட்டே இருக்கணும். அதான் இன்ஃபினிட்ல விடாது. ஆக்சுவலி நம்மளுடைய கண்ணுடைய நம்ம ஹியூமன் நார்மல் ஐ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தூரம் தான் தெரியும் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு கண்ணுக்கு அதாவது அந்த ஆப்ஜெக்ட் மறைய இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்துல இருக்க மலை கூட நம்மளுக்கு தெரியும். அதான் வானம் தெரியுது, ஸ்டார்ஸ் தெரியுது, தெரியாம இருக்கு. ஸோ அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நார்மல் ஐக்கு நம்மளுடைய அந்த மேக்சிமம் பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, ரைட். இப்போ இந்த இன்ஃபினிட்ல உருவாகுது. ஓகே, கடைசி பின்பத்தை அதாவது ஃபைனல் இமேஜை நம்ம வந்து இன்ஃபினிட்ல உருவாக்குறோம். பட் என்ன யூஸ்? இதனால என்ன யூஸ்? ஏன் இன்ஃபினிட்டி? ஸோ when the object is at infinity, the rays entering the eyes are parallel. அதாவது rays entering the eyes are parallel. சரியா? அதாவது நம்ம கண்ணுக்குள்ள அப்படியே வருதா ரேஸ், இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வருதா, ஆப்ஜெக்ட்ல இருந்து வருது பிளஸ் இமேஜ்ல இருந்து வருது, அப்படிதானே? ஸோ இமேஜ் இன்ஃபினிட் இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பேரலா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பேரலா வரும். கிளியர் ஆயிட்டா? ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். ஒரு சென்டர் வழி அப்படி போறது இப்படி வரும், இன்னொரு இடத்துல அப்படி பெண்டிங்கா இப்படி வரும். சரியா? அதுல பட் இதுல நீங்க இந்த இமேஜ் நார்மல் ஃபோக்கஸ் நம்ம புக்லோட இமேஜ் பாத்தீங்கன்னா பேரலா தெரியும், அழகா தெரியும். சரியா? இதுதான் கான்செப்ட், பேரலா தெரியும். இன்ஃபினிட்ல இருந்தா மட்டும் தான் இமேஜ் வந்து இன்ஃபினிட் இருந்தா மட்டும் தான் ரேஸ் வந்து நம்ம கண்ணுக்குள்ள இப்படி பேரலா வர மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். கிளியர் ஆயிட்டா? சரி. இப்போ இதனால என்ன சார் ஆகும்? பேரலா வருது சார். இதனால ஐ மசில்ஸ்லாம் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ட் ஆயிரும். பேரலா வரும்போது என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ட் ஆயிடும். என்னைக்குமே நீங்க தூரத்துல உள்ள பொருளை பார்க்கும்போது கண்ணு அந்த அளவுக்கு வலிக்காது, அப்படிதானே? நீங்க பார்த்துருப்பீங்க நார்மலா உள்ளவங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் சாதமா. ஆனா பக்கத்துல நம்ம ஒரு புக்கு, அந்த புக்கு கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வரோம், நம்ம கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும், அதை நம்ம ஃபீல் பண்ணிப்போம், அதுதானே? ஸோ திஸ் மீன் தட் ஐ மசில்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்டு. கண்ணில் இருக்கக்கூடிய இந்த தசைகள்லாம் இருக்குல்ல, தசை நார்கள், தசை பிடிப்புகள்னு சொல்றோம்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். இதனாலதான் இதை நார்மல் ஃபோக்கஸிங் சொல்றாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. ரிலாக்ஸ்ட் ஐ ஃபோக்கஸிங் சொன்னோம்ல, இன்னொரு நேம் சொல்றேன், லீஸ்ட் ஸ்ட்ரெயின் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு புக்கில் உள்ள சில வார்த்தைகளை நான் சேர்த்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? லீஸ்ட் ஸ்ட்ரெயின் கண்டிஷன். நீங்க ஒரு புக் நோட் வச்சிருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க புக்கை ரெஃபர் பண்ணீங்கன்னா ஈஸியா நல்லா புரியும். இந்த நோட்ஸை மட்டுமே நீங்க ரிகால் பண்ணாலே போதும், ரொம்ப சூப்பரா உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஓகே, இப்போ இதுக்கு உண்டான அந்த டயக்ராம் போடலாமா? இதுலயும் வழக்கம்போல நம்ம கான்வெக்ஸ் லென்ஸை மாத்திடக்கூடாது, கான்கேவா மாத்திடக்கூடாது. ஓகே, ஸோ கண்ணு வந்து இங்க பாக்குற மாதிரி காமிச்சுங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருந்து நமக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா அப்படியே பேரலா. சரி, அதை மட்டும் நீங்க கரெக்டா போடுறோம், பெண்டிங் ஆகிற மாதிரி காமிச்சுறாங்க. பேரலா இது வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் இங்க எஃப் போட்டுப்பாங்க, ஹைட்ஸ், இமேஜோட ஹைட்டு, ஆப்ஜெக்டோட ஹைட் நம்ம போடணும்ல அது. ஓகே, இப்போ இந்த நார்மல் இதுல பாத்தீங்கன்னா நார்மல் ஃபோக்கஸிங்ல வேற என்ன இருக்கு? Okay? வேற என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா எழுத போறேன். ஸோ இந்த மேக்னிஃபிகேஷனுக்கு அவங்க ஃபார்முலா எப்படி சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா போடுறாங்க. அதாவது இமேஜ், ஹைட் ஆஃப் த இமேஜ்
டு த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதுதான் ஹச் டேஸ் ஹச். அப்படிதானே? ஸோ நமக்கு வந்து இன்ஃபினிட்ல கிடைக்கும், அதனால நம்ம போடல. இது வந்து ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்ல கிடைக்கிறதுனால நம்ம அதை போடல. ஓகே. ஸோ அந்த இன்ஃபினிட்ல கிடைச்சாலும் விர்ச்சுவல் இமேஜ்னு ஒரு இமேஜ் ஒரு ஹைட் இருக்கும், அதான் ஹச் டேஸ். இது வந்து ஹச். ஸோ மேக்னிஃபிகேஷன் ஏன்னா ஐ வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு, இமேஜ் வந்து இன்ஃபினிட்ல கிடைக்கும் போது இந்த இதை வந்து நார்மல் ஃபோக்கஸ் சொல்றோம், ஏன்னா இன்ஃபினிட்ல கிடைக்குன்னு சொல்லிட்டு. இப்போ மேக்னிஃபிகேஷன் பார்க்கணும்னா நம்ம வந்து ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த இமேஜ் டு த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பார்க்கணும். சரியா? ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல்லான ஈக்குவேஷனே கிடையாது, பட் ஏன்னா இமேஜ் வந்து இன்ஃபினிட்ல கிடைக்கும் சொல்லிட்டு. ஸோ இமேஜ் இஸ் ஆஃப் இன்ஃபினிட் சைஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபார்முலேட் இன்ஃபினிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு இன்னொரு எடுக்க போறோம், அதுதான் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். சரியா? ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் எப்படி சொல்றாங்கன்னா இப்படி சொல்லுவாங்க. சரியா? ஓகே. தீட்டா ஐ அப்படின்னா ஆங்கிள் சப்ஸ்டன்ஷன் பை த இமேஜ் வித் ஐடர் ரே டு த ஆங்கிள் தீட்டா நாட். தீட்டா நாட் அப்படிங்கிற ஆங்கிள் சப்ஸ்டன்ஷன் பை த ஆப்ஜெக்ட் வித் அன்ஐடட் ஐ. சரியா? இந்த அன்ஐடட் ஐ ஏழு ஃபார்முலா போட்டிருப்பாங்க, அந்த டயக்ராம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா மட்டும் எடுக்கலாம். தீட்டா ஐ பை தீட்டா நாட், இதுதான் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். இதோட ரேஷியோ பார்க்கணும், ஏன்னா நம்ம ஹைட் பார்க்க முடியாது, ஏன்னா இன்ஃபினிட்ல கிடைக்கும் தோட்டு. அதுக்காண்டி இதை எடுத்துப்போம். இது வந்து அன்எய்டட் ஐ, இது வந்து தீட்டா நாட்னு போட்டுப்பாங்க. அதுதான் தீட்டா நாட்னா என்னது? இமேஜ் கிடைக்கி அப்படின்னா தீட்டா ஐ, ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது தீட்டா நாட். அப்படிதானே? ஸோ இந்த தீட்டா நாட்டுங்கிறது ஆங்கிள் சப்ஸ்டண்டட் பை த ஆப்ஜெக்ட் வித் அன்எய்டட் ஐ. அன்எய்டட் இங்க கண்ணை போட்டுப்பாங்க, இது ஆப்ஜெக்ட். சரியா? ஆப்ஜெக்டோட ஹைட் தான் ஹச், எக்ஸ் எக்ஸ் ஹச்னு போட்டுப்பாங்க. ஓகே. ஹச் டேஸ் மட்டும் தான் அது இமேஜ். அப்ப இது டி, இது தீட்டா நாட். இதுல இருந்து இதை போடுவாங்க. இதே மாதிரி இந்த டயக்ராம்ல இது இங்க தீட்டா ஐ போட்டுப்பாங்க. தீட்டா ஐ கண்ணு இங்க இருக்கு. சோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா இது ஒரு தீட்டா ஐ எப்படி போட்டுப்பாங்க. ஓகே. தீட்டா என்னது? ஆங்கிள் சப்ஸ்டன்டட் பை த இமேஜ் வித் ஐடட் ஐ. ஓகே. கிளியரா? ஆங்கிள் சப்ஸ்டன்டட் பை த இமேஜ் வித் ஐடட் ஐ அப்படிங்கறத போட்டுப்பாங்க. ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா டயக்ராம் அழிச்சிட்டேன், பட் அந்த டயக்ராம் தான் நம்ம வந்து tan தீட்டா நாட் பார்க்கணும். tan தீட்டா நாட்னா ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ். இது தீட்டாவே ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்னா நம்ம தீட்டா நாட்னு எடுத்துக்கலாம், தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதானே? ஆப்போசிட்ல வந்து ஹச் இருந்துச்சு, ஹைபோ இதுல அட்ஜசன் சைடு சார், ஆப்போசிட் பை அட்ஜசன் சைடு. ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா ஹச், அட்ஜசன் சைடு டி அப்படின்னு இருந்துச்சு. கரெக்டா? இது வந்து அன்எய்டட் ஐக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபிகருக்கு. ரெண்டாவது ஏடட் ஐக்கு பார்க்கும். ஏடட் ஐல நம்ம வந்து தீட்டா ஐ தான் பார்க்க போறோம் அப்படின்னா அப்ப தீட்டா ஐ தான் பண்ணணும். அப்ராக்சிமேட்லி தீட்டா ஐ போட்டலாமா? ஓகே. ஆப்போசிட்ல என்ன இருக்க போகுது? ஹச் தான் இருக்க போகுது. ஆ? ஆனா நம்ம வந்து அட்ஜசன்ட் சைடுல என்ன பார்க்க போறோம்னா அந்த டிஸ்டன்ஸ் இங்க வந்து எஃப் பார்க்க போறோம். அதுதான் எஃப் தான் போட்டுதாங்க, ரைட். இப்போ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ எம் தேவைன்னா தீட்டா ஐ பை தீட்டா நாட். தீட்டா ஐனா ஹச் பை எஃப், தீட்டா நாட்னா ஹச் பை டி. இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகும்? ஹச் ஹச் கேன்சல் ஆயிடும். அப்போ டிஎம் மேல கொண்டு போயிடலாம். அப்போ டி பை எஃப் அப்படின்னு வந்துடும். இது வந்து மேக்னிஃபிகேஷனோடைய ஃபார்முலா. திஸ் இஸ் த மேக்னிஃபிகேஷன் ஃபார் நார்மல் ஃபோக்கஸிங். சரியா? எம்முக்கு வந்து 1+ வராது. எங்க? நார்மல் ஃபோக்கஸிங்ல. நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்ல உங்களுக்கு வந்து என்ன வந்துரும்னா 1+ வரும். இதுல நார்மல் ஃபோக்கஸிங்ல 1 வராது, டி பை எஃப் தான் வரும். ஓகே. சோ அப்ப என்ன அர்த்தம்? அது 1+ இருக்க சார், அது அந்த ஃபார்முலா. இது 1+ இல்ல சார். என்ன என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நியர் பாயிண்ட் ஃபோக்கஸை விட கம்மியா இருக்கு, ஆனா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்கை விட அந்த மேக்னிஃபிகேஷன் கம்மியா தான் இருக்கு. மேக்னிஃபிகேஷன் அப்படி யோசிக்கணும். சரியா? மேக்னிஃபிகேஷன் கம்மியா தான் இருக்கு, ஆனா கம்ஃபர்டபுளா இருக்கு. சரியா? ரொம்ப நேரம் பாக்குறதுக்கு இந்த நார்மல் ஃபோக்கஸிங் முக்கியமா, நியர் பாயிண்ட் முக்கியமா? ரொம்ப நேரம் ஒரு ஆப்ஜெக்ட் பாக்குறதுக்கு கண்டிப்பா இதுதான் முக்கியம். நார்மல் ஃபோக்கஸ் நமக்கு தேவை, அப்படிதானே? கம்ஃபர்டபுளா பார்க்கணும்ல. ஓகேவா? ரொம்ப பக்கத்துல இருந்து ரொம்ப பிளரான நம்ம ரொம்ப ஐ ஐ ஸ்ட்ரெயின் ஆனா நம்ம எவ்வளவுன்னு பார்க்க முடியல. அப்ப ரொம்ப நேரம் பாக்குறதுக்கு திஸ் இஸ் பெஸ்ட். ஓகே. கிளியர் ஆயிட்டா? இப்ப அடுத்து
ரிசால்விங் பவர் பார்க்க போறோம். ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப். சரியா? நம்ம புக்ல போட்டுப்பாங்க ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப், அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம நார்மல் ஃபோக்கஸிங், நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் பார்த்தோம். பட் இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன டாபிக் ஷிஃப்ட், அதாவது ரிசால்விங் பவர். என்ன சார் அப்படின்னா, மைக்ரோஸ்கோப்போடைய கெப்பாசிட்டியை இது சொல்லுது. மைக்ரோஸ்கோப்போடைய கெப்பாசிட்டி. ஓகே, கெப்பாசிட்டினா அதோட திறமை, அதோட திறன் அப்படிங்கிற அர்த்தம். அதுதானே? இப்போ ரிசால்விங் பவர்னா என்ன? ரிசால்விங் பவர்னா என்னன்னா, இட் இஸ் a ability of a microscope to form a distinct image of two closely placed object. Ability of a microscope to form distinct image of two closely placed objects. இது அர்த்தம் புரியுதா? அதாவது ரெண்டு பக்கத்துல உள்ள பொருட்களை அப்படி தனித்தனியா பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா கிளியரா பாக்குறோமோ அந்த திறன், அந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்கணும். அந்த எபிலிட்டி தான் நம்ம வந்து ரிசால்விங் பவர்னு சொல்றோம். சரியா? ஓகே, இதுல நம்ம ஒரு வார்த்தை பார்க்க போறோம், அதுதான் ரிசொல்யூஷன். அதுதான் ரிசொல்யூஷன். ரிசொல்யூஷன் என்னன்னா, மினிமம் டிஸ்டன்ஸ் between two objects that microscope can just resolve. அதுதான். சரியா? டூ ஆப்ஜெக்ட் போட்டாச்சா? that the microscope can just resolve. அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட நீங்க இது பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தனித்த ரொம்ப டிஸ்டிங்க்ட் இமேஜா பார்க்கணும், அதோட எபிலிட்டி. அப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் எந்த மாதிரி ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். சரியா? சோ அதுதான் ரெசல்யூஷன். இட்ஸ் மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் தட் த மைக்ரோஸ்கோப் கேன் ஜஸ்ட் ரிசால்வ். இதை தான் நம்ம வந்து இப்படி டினோட் பண்ணுவோம், டி மின் அப்படின்னு போட்டுப்பாங்க நம்ம புக்லயும். அப்படின்னா டி மின் அப்படின்னா மினிமம் டிஸ்டன்ஸ். அதுல ரிசல்யூஷனும் ரிசால்விங் பவரும் அப்படியே மாத்தி மாத்தி வரும். சரியா? வைஸ் வெர்சாவா வரும். ஓகே, கிளியர் ஆயிட்டா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா எழுதுறேன். ரிசால்விங் பவர் இது எப்படி இருக்குன்னா 1/ரிசல்யூஷனா இருக்கும். ரிசல்யூஷனா டி மினிமம் இப்படி போடுறோம். சரியா? ரிசால்விங் பவர் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரிசால்விங் பவர் ஏன்னா டி மினிமம்ங்கிறது தான் ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ரெசிப்ரோக்கலுக்கு ரிசால்விங் பவருக்கு ரெசிப்ரோக்கலா இது இருக்கும். நம்ம புக்கில் லைனா எழுதிப்பாங்க, நான் பார்க்கலாம் அப்படி எழுதிருக்கேன். சரியா? இட் இஸ் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு போட்டிருப்பாங்களே, அதுதான் ரிசால்விங் பவர். ஆர்பிங்கிறது 1/ரிசல்யூஷனுக்கு ரெசிப்ரோக்கல், ரிசல்யூஷனோட ரெசிப்ரோக்கல். ஸோ 1/டி மினிமம். ஓகே, ரைட். இப்போ இந்த டி மினிமம் உடைய ஃபார்முலாவை நம்ம வந்து பார்க்க போறோம். அக்கார்டிங் டு த ரேலே கிரைட்டீரியன் அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. தட் இஸ் எப்படி போட்டிருப்பாங்க? சரியா? அக்கார்டிங் டு ரேலே கிரைட்டீரியன்ல இந்த ஃபார்முலா போட்டிருப்பாங்க. லாம்டா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், வேவ் லென்த். என் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரியா? என்னங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். தீட்டாங்கிறது ஆல்ரெடி ஆங்கிள் பிட்வீன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுதானே? ரைட். ஸோ ரிசால்விங் பவர் நம்ம பார்க்கணும்னா இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ ரிசால்விங் பவர்னா இதோட ரெசிப்ரோக்கல் 2n sin theta by டா அப்படின்னு போட்டலாமா? ஸோ இதுல முக்கியமான 3 டேர்ம் இருக்கு. ஒன்னு வந்து லாம்டா. லாம்டாங்கிறது நீங்க எந்த லைட்டை யூஸ் பண்றீங்களோ அதோடைய வேவ் லென்த். அப்படிதானே? அப்போ ரிசால்விங் பவர் அதிகமா இருக்கணும்னா லாம்டா சின்னதா இருக்கணும். இது சின்னதா இருந்தா இது பெருசா இருக்கும்.
அப்போ லாம்டா வேல்யூ எதுக்கெல்லாம் சின்னது? ப்ளூ லைட், அல்ட்ரா வயலட், அடுத்தானே? ஸோ ப்ளூ லைட் ஆர் அல்ட்ரா வயலட் இஸ் பெட்டர் தென் ரெட் லைட்ஸ். இந்த மாதிரி இதுக்கு ஏன்னா அப்பதான் ரிசல்டிங் பவர் நல்லா இருக்கும். அதிக ரெசல்யூஷனுக்கு நம்ம ரொம்ப கம்மியான லெஸ் வேல்யூ கொண்ட லேம்டாவை யூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ லேம்டா சின்னதா இருக்கணும். ரிசல்யூஷன் சொல்யூஷன் உங்களுக்கு வந்து அதிகமா வரணும் அப்படின்னா நமக்கு வந்து ரிசால்விங். உதாரணத்துக்கு இது இந்த இடத்துல ஆர்பின்னு போடணும் ஈஸியா. ஓகே, இதை நம்ம போடலாம். அடுத்து என்ன? ரிஃப்ராக்டிங் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிங் இண்டெக்ஸ்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் உள்ள மீடியம், அதோட ரிஃப்ராக்டிங் இண்டெக்ஸ். சரியா? அதாவது நம்ம வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்னு சொல்றத விட ஆப்ஜெக்ட் அப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படி சொல்லணும். சரியா? ஏன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் அங்க பக்கத்துல இருக்க போது ஸோ நம்ம எப்படி சொல்லலாம்னா ஆப்ஜெக்ட் அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு நடுவுல என்ன மீடியம் இருக்கு, அதாவது பொருள் லென்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன மீடியம் இருக்கு அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு தோட்டு. ஸோ எண்ணுக்கு டைரக்ட்லி பர்சனலா இருக்கு, இதுல பார்த்தாலே தெரியும். அப்போ எண்ணு அதிகமாகுதுன்னா ஆர்பி பவர் அதிகமா இருக்கும். சரியா? சோ ஆர்பி வேணும், ரிசால்விங் பவர் நம்ம அதிகரிக்கணும்னா என்ன அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஆயில் இன்வர்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ் லைக் செடார் வுட் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆயிலுக்குலாம் பாத்தீங்கன்னா ஹை லாம்டா இது என் ரெஃபரட் இண்டெக்ஸ் என்னும் போடலாம் இல்ல மியூம் போடலாம், எப்படினாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ அதுதான் ஆயில் இன்வர்ஷன் பிரின்சிபல் நம்ம புக்ல இருக்கு. அதையும் லேசா நீங்க இதை படிச்சுட்டு அதை பாருங்க. ஸோ ஆயில் இன்வர்ஷன் இதை நம்ம யூஸ் பண்றோம் ஏன்னா எண்ணெய் அதிகமா இருக்கும். எண்ணெய் அதிகமா இருந்தா ரிசால்விங் பவர் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சிடும். ஓகே, அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா சைன் தீட்டா. இப்ப இதெல்லாம் அழிச்சிருக்கேன். சைன் தீட்டாக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் இருக்கு. சைன் தீட்டாக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் இருக்கு. சைன் தீட்டா தீட்டா அப்படிங்கிறது செமி வெர்டிகல், நம்ம அனிமேஷன்ல பார்ப்போம். செமி வெர்டிகல் ஆங்கிள் சப்ஸ்டன் பை த அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சரியா? தீட்டாங்கிறத நான் சொல்லிடுறேன். செமி வெர்டிகல் ஆங்கிள் subtended by the objective lens at objects. சரியா? ரைட்டா? இது தீட்டா. இதுல நம்ம ஒரு டேம் பார்த்தோமா, 2n sin தீட்டா அப்படின்னு ஒரு டேம் பார்த்தோமா. இப்ப இந்த தீட்டா நம்ம புக்ல வந்து சார் தீட்டான்னு போடல பீட்டான்னு போட்டிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஆங்கிளுக்கு நீங்க எந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஆல்ஃபா யூஸ் பண்ணலாம், தீட்டா யூஸ் பண்ணலாம், பீட்டா யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புரிய காட்டி நான் தீட்டாங்கிறத எடுத்துட்டேன். உங்க புக்ல பீட்டான்னு போட்டிருப்பாங்க, எல்லாம் ஒண்ணுதான். சரியா? நம்ம தீட்டா தானே பொதுவாக ஆங்கிள் யூஸ் பண்றாங்க, நான் தீட்டான்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 2n sin தீட்டா ஆர் 2n sin பீட்டா அதையும் நியூமரிக்கல் அபெச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. n.a நியூமரிக்கல் அபெச்சர். சரியா? இதுக்கு பேர் தான் இந்த 2n sin தீட்டா. இதுக்கு இந்த டேம் பேரே நியூமரிக்கல் அபெச்சர்னு பேரு. அப்போ ஆர்பியோடைய இடம் இல்லையா இங்க எழுதட்டா? ஆர்பி ரிசால்விங் பவர் பாத்தீங்கன்னா டைரக்ட்லி சொல்லிட்டோம் நியூமரிக்கல் அபெச்சர். பார்த்தாலே ஃபார்முலா பார்த்தா தெரியா ரிசால்விங் பவர் எப்படி இருக்கு, நியூமரிக்கல் அபெச்சருக்கு இருக்கு. அப்ப நியூமரிக்கல் அபெச்சர் பெருசா இருந்தா ரிசால்விங் பவரும் பெருசா இருக்கும். ஸோ பிக்கர் லென்ஸ் அபெச்சர் கிவ்ஸ் பெட்டர் ரிசால்விங் பவர். நம்ம கேமராலாம் பாத்தீங்கன்னா அந்த அபெச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிக்கர் லென்ஸ் அபெச்சர் யூஸ் பண்ணாங்க. அபெச்சர் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ரிசால்விங் பவர் நல்லா இருக்கும், நல்லா ரிசால்வ் பண்றது நல்லா இருக்கும். சரியா? ஸோ நியூமரிக்கல் அபெச்சர் அதிகமா இருந்ததுன்னா பெட்டர் ரிசால்யூஷன், பெட்டர் ரிசால்விங் பவர் இருக்கும். ஸோ பிக்கர் லென்ஸ் அபெச்சர் வந்து பெட்டர் ரிசால்விங் பவர் கிடைக்கும். ஸோ ஒரு கன்க்ளூஷன் வரலாமா? லாம்டாவை நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து ப்ளூ லைட் அல்ட்ரா வயலட் லைட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரெஃபரட் இண்டெக்ஸ் மியூ ஆர் என்ன போடலாம். என்ன இன்க்ரீஸ் இருந்தா ரிசால்விங் பவர் நல்லா இருக்கும். ஸோ ஒரு ஆயில் இம்ப்ரெஷன் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஆயில்னா அந்த மீடியம் உங்களுக்கு ஆயிலா மாறுது. சாதாரண ஏர் வேக்கமோட ஆயிலோட ரெஃபரன்ஸ் அதிகம், ஆல்ரெடி யூ நோ தட். அப்ப அது இருக்கும்போது ரிசால்விங் பவர் அதிகமாகுது. மூன்றாவது பாத்தீங்கன்னா இந்த என்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூமரிக் அபெச்சர், அதாவது யூஸ் அப்ஜெக்டிவ் லென்ஸ் வித் லார்ஜர் அபெச்சர். சரியா? அப்ஜெக்டிவ் லென்ஸ் யூஸ் பண்ண போறீங்க எப்படியும்,
பட் அது லார்ஜர் அப்பச்சர் இருந்தா ரிசால்விங் பவரும் அதிகமா இருக்கும். இதுதான் இன்னைக்கு பார்த்த நம்ம முக்கியமான கான்செப்ட்னா இதுல வந்து நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் ரிசால்விங் பவருக்கு ஏத்தாப்புல ஒரு இது இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். சரியா? ஸோ இங்கதான் அந்த தெரிது நான் சொன்ன கான்செப்ட்ல இருக்க ரெண்டு ஆப்ஜெக்ட் பாருங்க, ரெண்டு லைட் தெரியுதா? ரெண்டு ஆப்ஜெக்ட். சரியா? இது வந்து எப்படி தெளிவா தெரியுது, எந்த அளவுக்கு ரொம்ப கிளியரா காமிச்சிக்க மாட்டாங்க இதுல, பட் இதுல இருக்கு. ஓகே, வேவ் லென்த் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். வேவ் லென்த் டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்கு, இன்க்ரீஸ் பண்ணும்போது லைட்டான சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். வேவ் லென்த் டிக்ரீஸ் பண்ணும்போது ரிசால்விங் பவர் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ரிசால்விங் சார் வேவ் லென்த் டிக்ரீஸ் பண்ணும்போது ரிசால்விங் பவர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நல்லா ரொம்ப தெளிவா தெரியாட்டாலும் அப்படியே லேசா நல்லா இருக்கும். பட் நீங்க இன்க்ரீஸ் பண்ண அது ரொம்ப பிளர்ரா மாறும். அதான் ரிசால்விங் பவர். நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்டை ரிசால்வ் பண்ற ரொம்ப கஷ்டப்படும். ஓகே, அடுத்து அப்பச்சர், நியூமரிக்கல் அப்பச்சர் ஆங்கிள் இதை காட்டியிருப்பாங்க. இதை பாருங்க, இப்போ ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். ஆங்கிள் சேஞ்ச் ஆகுதா? இது வந்து அப்பேச்சர் ஆங்கிள். நம்ம வந்து தீட்டான்னு வைக்கலாம், பீட்டா வைக்கலாம், இங்கே ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து என்ன இது பார்த்தீங்கன்னா செமி வெர்டிகல் ஆங்கிள் சப்ஸ்டன் பை த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அட் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஃபோக்கல் லென்த் இருக்கு. ஸோ ஃபோக்கல் லென்த் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி பார்த்தாலும் சின்ன ரொம்ப ரொம்ப இதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசா எஃபெக்ட் இருக்கு. ஸோ இதோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருவாங்க. நியூமரிக்கல் அப்பேச்சர், மினிமம் ரிசால்வபிள் டிஸ்டன்ஸ், ரேலை கிரிட்டேரியன், ரிசால்விங் பவர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிசால்விங் பவரோட வேல்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நான் வேவ் லென்த்தை டிக்ரீஸ் பண்றேன், என்ன நடக்கும் பார்ப்போமா? ரிசால்விங் பவர் கூடுதல், இதான் நம்ம சொன்னோம். பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வச்சிட்டேன், 400 வச்சிட்டேன். இதுதான் மேக்ஸிமம் ரிசால்விங் பவர். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, ஸோ டைஃப்ராக்ஷன் ஃபண்டமெண்டலி லிமிட்ஸ் ரெசல்யூஷன், ஹையர் என்ஏ பெட்டர் ரெசல்யூஷன் கேப்பபிலிட்டி, அதை சொல்லிட்டேன். ஷார்ட்டர் வேவ் லென்த்னா ஃபைனர் டீடைல்ஸ் விசிபிள். ஓகே, ஆயில் இம்ப்ரெஷன் வந்து என்ன பண்ணணும்னா எஃபெக்டிவ் நியூமரிக்கல் பிக்சரை இது பண்ணும். ஏன்னா அதுல 2n sin θ வந்திருக்கு. ஸோ என்ன நீங்க இன்க்ரீஸ் பண்ணா ஆயில் இம்ப்ரெஷன் தேவைப்படும். இதெல்லாம் சொல்லி இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வேற ஒரு டாபிக்கை பார்ப்போம். கிளாஸ் நேரம் செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.